حياتي محوي ثباتي ذلي عزي فقري كمالي الله إن رحموني أو عذبوني العبد عبد في كل حال الله الله الرب حق والعبد حق يا ليت شعري من المكلف الله 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 الحمد لله إن قلت عبد فذاك ميت أو قلت رب أنا يكلف الله 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 الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான இல்லாமாய் தோற்றுகின்ற வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள், தோழர்கள், கிளைஞர்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், சங்கைக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு சரார்களே, இன்று நமது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி ஷேகுத்தவா ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்களை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடங்களில் அவர்கள் யார், அவர்களின் மகத்துவம் எப்படியானது, அவர்கள் நிகழ்த்திய கராமாத்துக்கள் எவை, இப்போது நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற கராமாத்துக்கள் எவை என்ற விபரங்கள் உங்கள் மத்தியிலே தரப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய தினம், நாளை இரவு உங்கள் மத்தியிலே அவர்களின் அற்புதங்கள் பற்றிய விளக்கம் தரப்படும். இன்றிரவு மிகச் சுருக்கமாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் எடுத்துக் கூறலாம் என நினைக்கிறேன். காத்தான்குடி தோன்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காத்தான்குடி உண்டாகி எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. அன்று முதல் இன்று வரை நமது ஊர் மக்கள் கையாண்டு வந்த சில நடைமுறைகள், சில பழக்க வழக்கங்கள் தற்போது ஒரு சில விஷமிகளால், வஹாபிகளால் மாற்றப்பட்டு வருகின்றன. அவை ஷிர்க் என்றும் குஃப்ரு என்றும் ஹராமாக்கப்பட்டவைகள் என்றும்
மக்கள் மத்தியிலே பிரஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றன. பிரசுரங்களிலும் வெளியிடப்பட்டு வருகின்றன. விஷயம் தெரியாத மக்கள், உண்மை புரியாத மக்கள் அவற்றை நம்பி ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவும் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீதுகளில் பொன்மொழிகளில் சொல்லப்பட்ட உண்மையான தத்துவத்தை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அவற்றை பற்றி உங்கள் மத்தியிலே பிரஸ்தாபிக்க வேண்டிய, விளக்கம் தர வேண்டிய கடமை என் போன்றவர்களுக்கு உண்டு. அதனால் அது பற்றி சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பள்ளி வாயிலில் ஒரு மௌலவி கூட இந்த கருத்துக்களை பற்றி ஷிர்கானவை, குஃப்ரானவை, ஹராமானவை என்று பேசினார். நானும் அதை செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். நீங்களும் கேட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இசும் கட்டும் வழக்கம், தாயத்து கட்டும் வழக்கம், ஊறி பார்க்கும் வழக்கம், தண்ணீர் ஓரி கொடுக்கும் வழக்கம், பீங்கானில் இசும் எழுதி கொடுக்கும் வழக்கம் காத்தான்குடி உண்டான காலத்திலிருந்து இந்த காத்தான்குடியிலே நடைபெற்றுத்தான் வந்திருக்கின்றது. காத்தான்குடியில் வாழ்ந்த எந்த ஒரு ஆலிம் கூட இவை ஷிர்கானவை என்று சொன்னது கிடையாது, இவை குஃப்ரானவை என்று சொன்னது கிடையாது, ஹராமானவை என்று சொன்னது கிடையாது. தரம் மிக்க உலமாக்கள் வாழ்ந்த இந்த காத்தான்குடியில் அவர்கள் அனைவரும் இவற்றை அனுமதித்தவர்களாகவே வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த வேலைகளை செய்தும் வந்திருக்கின்றார்கள். சமீபத்தில் உங்களுக்கு ஒரு பிரசுரம் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பேய், பிசாசி, சூனியம், ஊறி பார்த்தல், தாயத்து கட்டுதல், இவையெல்லாம் ஷிர்க் என்ற பாணியிலே அந்த பிரசுரம் இருந்தது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சகோதரர்களே, ஷேகுத்தவா ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வைத்திய மேதை, வைத்திய கலாநிதி. இவர்கள் எதற்கு வைத்தியம் செய்வார்கள்? உடல் நோய், உள நோய், எல்லா நோய்க்கும் வைத்தியம் செய்யக்கூடிய மாபெரும் மேதை. அவர்களுடைய தர்கா ஷரீஃபில் பல்வேறு வைத்தியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வைத்திய நிபுணர்களால், ஆங்கில வைத்திய நிபுணர்களால், நாட்டு வைத்திய நிபுணர்களால் கைவிடப்பட்ட, இனி முடியாது என்று கைவிடப்பட்ட நோய்களுக்கெல்லாம் ஷேகுத்தவா ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்கள் மருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள், வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நோயில் 2 வகையான நோய் உண்டு. ஒன்று ஆங்கில வைத்தியத்தை கொண்டோ அல்லது நாட்டு வைத்தியத்தை கொண்டோ அதை சுகப்படுத்தலாம். காய்ச்சல், தடுமல், வயிற்றுவலி, பிரஷர், கிட்னி வருத்தம் என்று எத்தனையோ வருத்தங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஆங்கில மருந்தை கொண்டோ அல்லது நாட்டு வைத்தியத்தை கொண்டோ சுகப்படுத்தலாம். ஆனால் சில நோய்கள் இருக்கின்றன, அவற்றை
ஆங்கில வைத்தியத்தை கொண்டோ நாட்டு வைத்தியத்தை கொண்டோ சுகப்படுத்த முடியாது. அதற்கு வைத்தியம் அமெரிக்காவிலும் இல்லை, ரஷ்யாவிலும் இல்லை, ஆப்பிரிக்காவிலும் இல்லை. அப்படியான சில நோய்கள் இருக்கின்றன. அந்த நோய்களுக்கு தாயத்து கட்டித்தான் ஆக வேண்டும், ஊறி பார்த்துத்தான் ஆக வேண்டும், இசும் எழுதி குடித்துத்தான் ஆக வேண்டும். அப்படியான சில நோய்கள் இருக்கின்றன. இந்த நோய்களுக்கு அமெரிக்காவிலும் மருந்து கிடையாது, ரஷ்யாவிலும் கிடையாது. அவற்றில் ஒன்று சிஹர், சூனியம். சூனியத்துக்கு எந்த டாக்டரிடத்திலே மருந்துண்டு? சூனியத்துக்கு என்ன ஆங்கில மருந்துண்டு? சூனியத்துக்கு என்ன நாட்டு வைத்தியம் உண்டு? என்ன மூலிகளினாலான மருந்து உண்டு? கிடையவே கிடையாது. சூனியத்துக்கு மருந்து குர்ஆனை கொண்டுதான் செய்ய வேண்டும், ஊழி பார்க்கத்தான் வேண்டும், தாயத்து கட்டத்தான் வேண்டும், இசும் பீங்கானில் எழுதி குடித்துத்தான் ஆக வேண்டும், குளித்துத்தான் ஆக வேண்டும். என்ன செய்வது? தாயத்து கட்டுவது கூடாது என்றால், ஊறி பார்ப்பது கூடாது என்றால், இசும் எழுதி குடிப்பது கூடாது என்றால், ஒருவனுக்கு சூனியம் செய்யப்பட்டால் அவன் அந்த நோயோடு செத்து போவதா? அதுக்கு மருந்தில்லையா? ஒலி குல்லிதா இந்தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆங்கில மருந்திருக்கலாம், நாட்டு மருந்திருக்கலாம், அல்லது தெய்வீக மருந்திருக்கலாம். தெய்வீக மருந்தைத்தான் நாங்கள் ஊழி பார்த்தல் என்றும் தாயத்து கட்டுதல் என்றும் பீங்கான் எழுதி குடிப்பது என்றும் நாங்கள் சொல்கிறோம். இது தெய்வீக மருந்து. இவர்கள் இந்த வஹாபிகள் சொல்வது போல் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்றால் சூனியம் செய்யப்பட்ட ஒருவனுடைய நிலை என்ன? அவன் அப்படியே செத்து போவதா? இதற்கு குர்ஆன் என்ன சொல்லுகிறது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் என்ன சொல்கிறது? அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சூன்யம் உண்மை, அதை நம்ப வேண்டும். சிலரிடத்தில் நாங்கள் சூனியத்தை பற்றி சொன்னால் அதிலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். சூனியத்தை நம்பாதவன் குர்ஆனை நம்பாதவன், சூனியத்தை நம்பாதவன் ஹதீஸை நம்பாதவன். ஏன்? சூனியம் உண்டு என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது, சூனியம் உண்டு என்று திருநபியின் நிறைமொழி ஹதீஸ் சொல்லுகிறது. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر. அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் எவ்வளவோ காலம், நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். சுலைமான் நபியுடைய காலம் எவ்வளவு காலம் இருக்கும் என்று நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் யஹூதிகள் முஸ்லிம்களுக்கு சூனியம் செய்வதையே ஒரு கலையாக கொண்டிருந்தார்கள். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களில் முஸ்லிம்களுக்கு மிக விரோதிகள் யார்? யஹூதிகள், யூதர்கள், அமெரிக்கர்கள், இஸ்ரேலர்கள். இவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு பரம விரோதி, கடும் விரோதி. இன்று மட்டுமல்ல,
அன்றும் அவ்வாறுதான் இருந்தார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் யகூதிகள் சூனிய அறிவு நிறைந்த நூல்கள் வைத்திருந்தார்கள். அந்த நூல்களை படித்து படித்து முஸ்லிம்களுக்கு சூனியம் செய்ய ஆரம்பித்தார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியில் இருந்த நேரம் யகூதிகள் விரோதிகள், முஸ்லிம்களின் விரோதிகள். ஒரு பழமொழியில் கூட இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். ஒரு யகூதியோடு கைகுலுக்கினால் உன்னுடைய விரலை எண்ணி பார்த்துக்கொள் என்று ஒரு பழமொழி உண்டு. ஒரு யகூதிக்கு நீ கை கொடுத்தால் அதன் பிறகு உன்னுடைய விரல்கள் சரியாக இருக்கின்றனவா என்று எண்ணி பார்த்துக்கொள். அதுக்கிடையில் அவன் உண்ட வட்டி எடுத்துருவான். அப்படி தந்திரம் உள்ளவன், அப்படி விரோதி. என்றும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு விரோதிகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இந்த யகூதிகள் முஸ்லிம்களுக்கு சூனியம் செய்து கொண்டிருந்தார்கள். சுலைமான் நபி என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய சூனிய அறிவு நிறைந்த நூல்களை வாங்கி அவர்களிடமிருந்து பறித்தெடுத்து தங்களுடைய அரச சிம்மாசனத்துக்கு கீழே அவற்றை புதைத்து வைத்து விட்டார்கள். இப்போது யகூதிகளுக்கு சூனியம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு போய்விட்டது. எப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணிக்கின்றார்களோ அந்த நேரத்தில் இந்த நூல்களை எல்லாம் தோண்டி எடுக்க வேண்டும் என்ற முடிவிலே இருந்தார்கள். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். யகூதிகள் ஓடி வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சிம்மாசனத்தின் கீழே இருந்த அந்த சூனிய நூல்களை எல்லாம் தோண்டி எடுத்து மீண்டும் சூனியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? குர்ஆனிலே சொல்கிறான், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன். அல்லாஹ் தஆலா யகூதிகளுக்கு திருக்குர்ஆனிலே கொடுத்திருக்கக்கூடிய பெயர் யகூதிகள் என்றும் சொல்லுகிறான், ஷயாத்தீன் என்று சொல்கிறான். ஷயாத்தீன் என்று இங்கே குறிப்பிடுவது நாங்கள் சொல்லக்கூடிய ஷைத்தானே அல்ல, யகூதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷயாத்தீன் என்று சொல்கிறான். வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். இந்த நூல்களை எல்லாம் தோண்டி எடுத்து இந்த யகூதிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த மக்கள் மத்தியிலே சொன்னார்கள், சுலைமான் இந்த நூல்களை வைத்துக் கொண்டு சூனியம் செய்துதான் உங்களை எல்லாம் வசப்படுத்தினார், இந்த நாட்டை ஆட்சி செய்தார், ஒரு வல்லரசாக இருந்தார், இதை நம்புங்கள் என்று அந்த யகூதிகள் மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். மக்களும் அதை நம்பினார்கள். வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமானுடைய ஆட்சியை பற்றி இந்த யகூதிகள் சொன்னதை அந்த மக்கள் நம்பினார்கள், பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமான். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூனியம் செய்யவில்லை, அவர்கள் காபிராகவும் இல்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு. அந்த யகூதிகள் தான் காபிரானவர்கள். யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர். மக்களுக்கு சூனியத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூனியத்தை பற்றி திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். சூனியம் உண்டா இல்லையா? உண்டு, நம்ப வேண்டும். விஷயம் தெரியாத சிலர் நாங்க சூனியத்தை நம்ப மாட்டோம், ஈமான் பறி வைத்திரும் என்று சொல்றார்கள். ஏன் ஈமான் பறி போக? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னதை நம்பினால் ஈமான் பறி போகுமா? போகாது, ஈமான் வலுவடையும்.
وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما أنزل على الملكين ببابل هاروت وماروت. இதையும் சூனியத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இது நீண்ட வரலாறோடு சம்பந்தப்பட்டது. அனைத்தையும் உங்கள் மத்தியிலே கூற முடியாது. சுருக்கமாக சுட்டிக்காட்டுகிறேன். மலக்குகள் தூய்மையானவர்கள், பாவம் செய்யாதவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இவர்கள் சில சில விஷயங்களில் அல்லாஹ்வுடன் உரையாடி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே உரையாடினார்கள். قال إني جاعل في الأرض خليفة. அல்லாஹ் சொன்னான் மலக்குகளிடத்திலே, இந்த பூமியிலே நான் ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன், ஒரு ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ஒரு மனிதனை படைக்கப் போகிறேன் என்று மலக்குகளிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். மலக்குகள் என்ன சொன்னார்கள்? قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون وعلم آدم الأسماء كلها. அந்த மலக்குகள் கேட்டார்கள், இறைவா, நீ எங்களை படைத்தாய், நாங்கள் மலக்குகள் பாவமே செய்ய மாட்டோம். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்தினவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய, கொலை செய்யக்கூடிய மனிதர்களையா இந்த பூமியிலே நீ ஆக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்வுடன் அவர்கள் உரையாடினார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னி அஅலமு மா லா தஅலமூன். எனக்கா நீங்க ஆலோசனை சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதது எல்லாம் எனக்கு தெரியும், அதையெல்லாம் அறிந்துதான் நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லி மனிதனுடைய பெருமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளிடத்திலே எடுத்து காட்டின பொழுது மலக்குகள் சரணடைஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சான்? மனிதனுடைய பெருமையை எடுத்து காட்டுவதற்காக அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? ஆதத்தை படைச்சி ஆதத்துக்கு வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சகல வஸ்துவினுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கல. இதுக்கு மைக்கண்டு எங்களுக்கு தெரியும், ஒலி வாங்கி என்று எங்களுக்கு தெரியும். மலக்குக்கு இது ஒலி வாங்கி என்று தெரியாது. இது பூச்செண்டு என்று எங்களுக்கு தெரியும், மலக்குக்கு தெரியாது. இது மிக்டா என்று எங்களுக்கு தெரியும், மலக்குக்கு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சகல வஸ்துக்களின் பெயர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்துவிட்டு சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி, மலக்குகளை கூப்பிட்டான். ஆதம் என்ற ஆளை படைக்காத, அவர் மனுஷன், பாவம் செய்வார், கொலை செய்வார் என்றெல்லாம் நீங்கள் என்னிடத்திலே சொன்னீர்களே, நீங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும் என்று சொன்னீர்களே, இந்த சாமான்களுடைய பெயர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னான் மலக்குகளை பார்த்து. சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பிஊனி பிஅஸ்மாஇ ஹாஉலாயி. இந்த வஸ்துக்களின், இந்த பொருட்களின் பெயர்களை சொல்லுங்கள் என்று கேட்டான். அவர்கள் என்ன சொன்னார்கள்? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. நீ எங்களுக்கு கற்றுத் தந்ததை தவிர வேறு ஒண்ணுமே தெரியாது. இது பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது.
அப்படியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னா, ஆதமே, இந்த மலக்குகளுக்கு இந்த பெயர்களை எல்லாம் சொல்லிக் கொடுங்கள் என்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சட்டி முதல் முட்டி வரை சகலவிதமான பொருட்களின் பெயர்களையும் எடுத்து சொன்ன போது மலக்குகள் தலை குனிந்தார்கள். ஆதமின் பெருமை எடுத்து காட்டப்பட்டது. இப்படி மலக்குகள் சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்விடத்திலே இப்படியான உரையாடலை நடத்தியதுண்டு. குர்ஆன் சொல்லுகிறது. நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் மலக்குகள் ஒரு உரையாடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் நடத்தினார்கள். அது என்ன உரையாடல்? மலக்குகள் கேட்டார்கள் இறைவனிடத்திலே, இறைவா, பூமியில் வாழ்கின்ற மக்கள் செய்யக்கூடிய பாவங்கள் வானத்தை நோக்கி வருகின்றன. பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் வானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவனே, பாவம் செய்யக்கூடிய ஆட்களை இந்த உலகத்திலே வச்சா, ஏன் பாவம் செய்யக்கூடியவர்களை இந்த உலகத்திலே நீ படைத்தாய்? நாங்க மட்டும் போதும் தானே, இவர்கள் பாவம் செய்து இந்த பாவங்கள் வானத்தை நோக்கி வருகின்றனவே, நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே என்று அல்லாஹ்விடத்திலே மனிதர்களை பற்றி குறையாக, என்னமோ அவங்க பாவம் செய்யாத சுத்தமான ஆட்கள், இந்த மனிதன் எல்லாம் பாவத்தில் கிடந்து புரள்றவன் என்ற பாணியிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொன்ன போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, நீங்க பாவம் செய்யாம இருக்கிறது சரி, அவன் பாவம் செய்கிறது சரி. எப்படி அது சரி? உங்களை நான் படைத்தேனே, படைப்பதற்கு நான் கலவை போட்டேன். அந்த கலவையில் பாவம் செய்யக்கூடிய தன்மையை நான் சேர்க்கவில்லை. அதனால் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்கள். நபிமார்களை அல்லாஹ் படைத்தான், அவர்களை படைப்பதற்கு கலவை போட்டான். அதிலும் பாவம் செய்யக்கூடிய தன்மையை அவன் சேர்க்கவில்லை. அதனால் நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். மனிதனை படைத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, என்னையும் உங்களையும், எங்களை படைப்பதற்கு அவன் போட்ட கலவையில் பாவம் செய்யக்கூடிய தன்மையையும் சேர்த்து போட்டு விட்டான். அதனால் தான் நாங்கள் பாவம் செய்கிறோம். மேசன் இருக்கின்றானே, மேசன், இவன் கட்டிடம் கட்டுவதற்கு கலவை போடுவான். கலவை போடுற தெரியும் தானே, மண், நீரு, சீமந்து இத போட்டு கலவை போடுவான். மண்ணையும் நீரையும் போட்டு கலவை போட்டு அவன் ஒரு கட்டிடத்தை கட்டினால், அந்த கட்டிடத்துக்கும் மண்ணையும் நீரையும் சீமந்தையும் போட்டு கலவை போட்டு ஒரு கட்டிடத்தை கட்டினால், அந்த கட்டிடத்துக்கும் மண், நீரு, சீமந்தி, சர்க்கரை இதை போட்டு ஒரு கலவை செய்து அதை கொண்டு ஒரு கட்டிடத்தை கட்டினால், அந்த கட்டிடத்துக்கும் மண், நீரு, சீமந்து, சர்க்கரை, முட்டை இவற்றையெல்லாம் போட்டு ஒரு கலவை அமைத்து அதை கொண்டு ஒரு கட்டிடத்தை கட்டினால், அந்த கட்டிடத்திற்கும் வித்தியாசம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். மண்ணையும் நீரையும் கலந்து ஒரு கட்டிடத்தை கட்டினால், ஊதினாலே அது விழுந்துவிடும். மண் நீருடன் சீமந்தையும் சேர்த்து அவன் கட்டினால் அது கொஞ்சம் பலமாக இருக்கும், அசைக்க முடியாது. இவற்றுடன் சர்க்கரையையும் சேர்த்து கலவை பண்ணி அவன் கட்டினால் அது இன்னும் பலமாகும். அதோடு முட்டையையும் சேர்த்து அவன் கட்டினால் அது இன்னும் பலமாகும். ஆகவே ஒரு கட்டிடத்தின் பலம் அல்லது பலவீனம் என்பது அந்த கலவையை பொறுத்ததுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமாரை எவ்வாறு படைத்தான்? மண், நீரு, சீமந்து, சர்க்கரை, முட்டை போன்ற கலவைகளை கொண்டு கட்டும் கட்டிடத்தை போல் படைத்தான். அசைக்க முடியாது, அங்கே பாவம் ஏற்படாது.
எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது, எந்த ஒரு குறையும் ஏற்படாது. அதே போல மலக்குகளையும் அப்படியான கலவைகளை கொண்டு படைத்தான், ஏற்படாது. என்னையும் உங்களையும் எப்படி படைத்திருக்கிறான்? மண்ணும் நீரும், பலவீனம், ஊறிவிட்டால் பறந்துவிடும் அந்த அமைப்பில் எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். மலக்குகள் கேட்டார்களே, இத்ரீஸ் நபியுடைய காலத்திலே, ஏன் இறைவா இப்படியானவர்களை நீ உலகத்திலே படைத்திருக்கிறாய், பூமியிலே படைத்திருக்கிறாய், பாவம் செய்கிறார்களே என்று கேட்டபோது அல்லாஹ் என்ன சொன்னான்? அது என்ற கலவையினுடைய குணம் வெளியாகும். இந்த கலவை மனிதனுக்கு நான் போட்டிருக்கின்ற கலவை அப்படியானது. ஆகையினால் அவன் பாவம் செய்கிறான். வலவ் ரக்கப்து ஃபீக்கும் மா ரக்கப்து ஃபீஹிம், அவர்களிலே போட்ட கலவையை உங்களிலும் நான் போட்டிருந்தால் நீங்களும் பாவம் செய்வீர்கள், போட்டு காட்டவா என்று கேட்டான். காட்டம் பார்ப்போம், நீ என்ன கலவை போட்டாலும் சரி, நாங்கள் உனக்கு மாறு செய்யவே மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படியா, மனிதனை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீர்கள், உங்களோட கலவையை இப்போ எடுத்து போட்டு நான் மனிதனுக்குரிய கலவையை உங்களை வைக்கிறேன் என்று ரக்கப ஃபீஹிம் மா ரக்கப ஃபில் இன்சான், மனிதனில் போட்ட கலவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்ல போட போனான். இப்ப மலக்குகள்ல சொன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க தானே, டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக மலக்குகள்ல உங்களுக்கு மிக பிடித்தமான பெரிய ஆட்கள் 2 பேரை கொண்டு வாங்க என்று சொன்னான். 2 பேரை கொண்டு போய் கொடுத்தாங்க. எல்லா மலக்கும் சேர்ந்து 2 பேரை கொண்டு போய் கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் நாங்க தாரம், இவர்களுடைய அந்த கான்கிரீட் கலவையை எடுத்து போட்டு மண் நீர் போன்ற கலவையை கொடுத்து இவர்களை மனிதனாக்கி பாருங்கள் பாவம் செய்கிறார்களா இல்லையா என்று அவர்கள் சொன்ன பொழுது ஹாரூத் மாரூத் 2 பேரு, 2 மலக்குகளோட பேரும் தான் இது, ஹாரூத் மாரூத். 2 பேரையும் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நிறுத்தினார்கள். எல்லா மலக்குகளும் இவதான் பெரிய ஆக்கள், இவர்கள் நீ செஞ்சு பாரம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களில் இருந்த சகல விதமான மலக்குக்குரிய தன்மைகளை கழட்டி எடுத்துவிட்டு இன்சானில் இருக்க வேண்டிய சகல விதமான தன்மைகளையும் உள்ளடக்கி உலகத்துக்கு போங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் உலகத்துக்கு வந்து இறங்கினார்கள். மலக்குகள் மனிதர்களுடைய தன்மைகளை பெற்று வருகின்றார்கள், மலக்குகளாக வரவில்லை. மனிதர்களுடைய தன்மைகளை பெற்று வந்தார்கள். எங்க இறக்கின ஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காந்தாங்குடியிலே இறக்கினா இல்லை, இராக் நாட்டிலே பாபில் என்ற ஒரு இடம் உண்டு. வமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில், பாபில் என்று இராக் பக்தாதில் இருந்து கூபாக்கு போகக்கூடிய வழியிலே குறுக்கு ரோட்டிலே பை ரோட்டிலே போக வேண்டும் ஒரு இடம் வருகிறது, அதற்கு பெயர் பாபில். அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலக்குகளையும் இறக்கினான். இறக்கி சொன்னான், மனிதனுக்கு சொல்றது போல சொல்றான். மலக்குகளுக்கு அப்படி சொல்ல தேவையில்லை, நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். மலக்குகளுக்கு நீங்க நியாயமா நடந்து கொள்ளணும் என்று சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை, அவங்க நியாயமா தான் நடப்பாங்க. இவன் தான் நியாயம் இல்லாம நடப்பான். ஆகையினால அல்லாஹ் சொல்றான், நீங்க நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். விபச்சாரம் செய்யக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, எந்த பாவமும் செய்யக்கூடாது. சம்அன் வ தாஅத்தன், சரி இறைவா இப்படியே நாங்கள் நடப்போம் என்று உலகத்துக்கு வந்தார்கள், ஈராக்குக்கு வந்தார்கள். அல்லாஹ் எதுக்காக வேண்டி இவங்களை அனுப்புறான்? மனிதன் பெருமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக. மனிதன் இப்படியானவன், நீங்கள்
பாவம் மனிதனுடைய இயல்புகளை கொள்ளும் போது உங்களாலும் பாவம் ஏற்படத்தான் செய்யும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அனுப்பினான். 2 பேரும் வந்து 1 மாசம் கொள்ளையல்ல, ஒரே 1 மாத காலம் நியாயமாக வேலை நடக்குது. நியாயமா நடக்காங்க. குடிக்கிறல்ல, விபச்சாரம் செய்யறதில்ல, களவெடுக்கிறல்ல, கொள்ளை அடிக்கிறல்ல, கொலை செய்யறல்ல, நல்லா நடந்துகிட்டு இருக்கும் போது அல்லாஹு தஆலா இப்ப அவனோட திட்டத்தை வெளிப்படுத்தத்தானே வேணும். மின் அஜ்மலி நிசாஇ பாரிஸ், பாரசீக நாட்டு பெண்கள் தான் உலகத்திலே மிக அழகு நிறைந்த பெண்கள். ஈரான் நாட்டு பெண்கள் தான் உலகத்திலே மிக அழகு படைத்த பெண்கள். அவர்கள ஒரு பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இருவரிடத்திலும் அனுப்புகிறான். ஹாரூத்திடமும் மாரூத்திடமும் அனுப்புகிறான். அவள் இங்கே வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை நீங்கள் தீர்த்து தர வேண்டும் என்று கேட்டாள். 2 பேரும் அவளை பார்த்தார்கள். 2 மலக்குகளை பார்க்காக இல்ல, மலக்குகளுடைய தன்மைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு மனித இயல்புகள் புகுத்தப்பட்ட மனிதர்கள் ஹாரூத்தும் மாரூத்தும் பார்க்கிறார்கள். கவர்ச்சியாக இருந்தது, பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தாள். போய்விட்டாள். பிரச்சனை தீரவில்லை, போய்விட்டாள். போன பிறகு ஹாரூத்து மாரூத்து இடத்துல கேட்கிறார், அல் சக்கத ஃபீ கல்பிக மா சக்கத ஃபீ கல்பி. ஏய், அவளை கண்ட போதோ எந்த கல்வில ஒரு வகையான எண்ணம் வந்துச்சு, அது உனக்கும் வந்துச்சா என்று கேட்கிறார். நாம் சக்கத்தவிய கல்வி மா சக்கத்தவிய கல்விக்க, உண்ட கல்வில வந்தது எந்த கல்விலையும் வந்துச்சு என்று 2 பேரும் இப்ப ஒத்துமையா போனாங்க. கெட்டெண்ணம் வந்துச்சு. முதலாவது தோஷம், முதலாவது இருள், முதலாவது கரை அவர்களிலே படுகிறது. 2ஆம் நாள் வந்தாள். வருவாள் தானே, சோதிக்கிறதுக்கு தான் அனுப்புறான். 2ஆம் நாள் வருவாள். 2ஆம் நாள் வந்தாள். வந்து சொன்னாள், வந்த போதோ 2 பேரும் உனக்கும் விருப்பம் எனக்கும் விருப்பம் தானே, ஒரு 2 பேருக்கும் விருப்பம் தான். அப்ப ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம், ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம். அவளுக்கு ட்ரை பண்ணினாங்க, உடல் உறவு கொள்றதுக்கு ட்ரை பண்ணினாங்க. அப்ப அவள் சொன்னாள், சரி சம்மதம், உடல் உறவுக்கு நான் வருகிறேன், ஒரு நிபந்தனை, நீங்கள் 2 பேரும் குடிக்க வேணும், மதுபானம் அருந்த வேணும், சிலையை வணங்க வேணும், கொலை செய்ய வேணும், சம்மதமா என்று கேட்டார்கள். 2 பேரும் சுப்ஹானல்லாஹ், அது பெரிய பாவமாச்சே, கொலை செய்கிறது பெரிய பாவம், குடிக்கிறது பெரிய பாவம், விக்கிரகத்துக்கு சிலையை வணங்குவது பெரிய பாவம், நீ இப்படி எல்லாம் சொல்கிறாயே, நாங்க அல்லாஹ்விடத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்த ஆக்கள், ஆகவே அதையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், சும்மா வாரேண்டா வா, எந்த நிபந்தனையும் போடக்கூடாது என்று சொன்னாங்க. சும்மா வரையிலும் அப்படி சாமானா இது? இது மின் அஜ்மலி நிசாஇ பாரிஸ், பாரசீக நாட்டு சாமா, சும்மா வரையிலாது, நிபந்தனைக்கு உட்பட வேண்டும் என்று கேட்டாள். இவர்கள் மறுத்து விட்டார்கள், திரும்பி போய்விட்டாள். 3ஆவது நாள் வருகிறாள், கையிலே கதஹு ஹம்ரின், மது கிண்ணத்தோடு வாரான். முதல் 2 நாளும் அப்படி வரல, 3ஆவது நாள் மது கிண்ணத்தோடு வருகிறாள். வந்து சொன்னாள், சரி நான் வாரேன், உங்களுக்கு உடன்படுகிறேன், நீங்கள் இந்த மதுவை அருந்த வேண்டும், சிலையை வணங்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னாள். அதுக்கு அவங்க 2 பேரும் என்ன பதில் சொல்றா தெரியுமா? எப்படி இறங்கி போறாங்க? சிலையை வணங்குறேன்னா அது மிச்சம் பெரிய பாவம், கொலை செய்யறது மிச்சம் பெரிய பாவம், ஆனா குடிக்கிறது அந்த அளவுக்கு இல்ல, ஆகையினால நாங்க குடிக்கோம் என்ற முடிவுக்கு வந்தாங்க. உடனே கிண்ணத்தை கொடுத்தாள். 2 பேருமே குடித்தார்கள். அப்போ ஒரு பாவத்தை செஞ்சு போட்டாங்க.
குடிச்சிட்டாங்க. குடிச்சு போதை தலைக்கு ஏறிய போது அவளோடு உடல் உறவு கொண்டார்கள். அந்த நேரம் அவள் விக்கிரகத்தை காட்டி இதற்கு சுஜூது செய்யுங்கள் என்றால் செய்தார்கள். குடித்து விட்டார்கள், விபச்சாரம் செய்து விட்டார்கள், விக்கிரகத்துக்கு தலை சாய்த்து விட்டார்கள். இவர்கள் 2 பேரும் அவளோட உடல் உறவு கொள்ற நேரம் ஒருத்தன் கண்டுகிட்டான். இங்கே வச்சு இவன் கண்டுகிட்டான், நம்மளை பவியாத்து பண்ணிடுவான் அப்படி என்று பயந்து அவனையும் கொலை செய்தார்கள். எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப அவ்வா எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதையெல்லாம் இங்க செஞ்சிட்டாங்க 2 பேரும். இவங்க ஒவ்வொரு நாளும் அந்த 1 மாத காலமும் காலையில வந்து மாலையில இவங்களோட டியூட்டியை எல்லாம் பார்த்துட்டு உலகத்துல இஸ்முல் ஆலம் கற்றுக் கொடுத்திருந்தார் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலம் அவர்களுக்கு தெரியும். இஸ்முல் ஆலத்தை சொன்ன உடனே மாலையில பறந்து வானத்துக்கு போயிடுவார்கள். அப்படியாதான் அந்த 1 மாசம் இருந்தாங்க. இந்த பாவங்களை எல்லாம் ஒரே நாளையில செய்துட்டு பின்னேரமான உடனே இஸ்முல் ஆலத்தை சொல்லி பார்க்கிறாங்க. போவே இல்லை, பறக்க எழுதில்லை. ஏன்? பாவம் கூடி போச்சு, சுமை கூடி போச்சு. எவரில் பாவம் குறையுமோ அவரில் பாரம் குறையும். சிலாக்கள் சொல்றானுங்கல்லவா, மையத்தை தூக்கிட்டு போறான், சந்துக்க தூக்கிட்டு போய் வந்து கதைக்கான், என்ன பாரண்டா வாப்பா, சரியான பாவம் செய்திருக்கிறாரு போல இருக்கா சாமி, சரியான பாரம் என்று சொல்றானே. பாவம் கூடினவருக்கு பாரம் கூடத்தான், மேல கிளம்பேலாது. ஈர்ப்பு சக்தி அவனுக்கு உண்டு. இந்த பூமி புலியின் ஈர்ப்பு சக்தி அவனை ஈர்த்து விடும், கிளம்ப விடாது. பாரம் குறைந்தால் பறக்கலாம். கையில் ஒரு பஞ்சு துண்டு எடுத்து ஊதி விடுங்க பாப்போம், மேல போகும், மேல பறந்து கொண்டு போகும். இரும்பு துண்டொன்றை எடுத்து ஊதி விடுங்கள் பார்ப்போம், அது கீழதான் வரும். பாரம் கூடினால் பூமி ஈர்ப்பு சக்தி அதை இழுத்துவிடும். இதே போன்று பாவம் குறைந்தால் அவன் மேலுலகம் செல்லலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுலகம் சென்றார்கள், மிஅராஜுக்கு போனார்கள், எத்தனையோ அற்புதங்களை கண்டு வந்தார்கள். பாரம் குறைந்தது, பறக்கலாம். பாரம் கூடினால் கிளம்பேலாது. எனக்கு ஞாபகம் வருகிறது, எங்களுடைய தகப்பனார் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற காலத்திலே சொன்னார்கள், படேசா ஹசரத் என்று இந்தியாவிலே பெரியதோர் வலியுல்லா வாழ்ந்திருக்கின்றார்கள். புதக்கூடி அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் படேசா ஹசரத் அவர்களிடத்திலே தான் பையாத்து எடுத்திருக்கின்றார்கள். ஒரு நாள் படேசா ஹசரத் அவர்களுடன் சிஷ்யன் ஒரு வழியால் போய்கொண்டிருக்கும் போது ஒரு பெண் மலம் கழித்துக் கொண்டிருக்கின்றாள். ஒரு இந்து பெண் மலம் கழித்துக் கொண்டிருக்கின்றாள். படேசா ஹசரத் அவளை பார்த்து கொண்டே நின்றார்கள். சிஷியனுக்கு எப்படி இருக்கும்? என்னை இவர் ஒலி உருவாண்டேன், ஒலி உருவாண்டேன், இவள் கவுசி போறதை இவர் பார்த்துட்டு இருக்கிறாரே, இவள் மலம் கழிக்கிறதை இவர் பார்த்து நிற்கிறாரே என்று இவனுக்கு ஒரு சந்தேகம் கல்வில வந்துச்சு. படேசா ஹசரத் அவர்கள் இவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை புரிந்து கொண்டார்கள். அதை நீக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்களாம், சிஷ்யனே என்னை தூக்கப்பா என்றார்களாம், என்னை தூக்கு என்றார்களாம். படேசா ஹசரத் அவர்களுக்கு பேர் வந்ததே ஆள் பெரிசி, தூக்கேலா, ஒத்தன் தூக்கேலா, 9 பேர் வேணும் அவரை தூக்குறது. என்ன தூக்கு என்று அவனிடத்திலே சொன்ன போது அவன் யோசிச்சான், இந்த பெரிய மனுஷனை எப்படியாப்பா நாம தூக்குற என்று முழிச்சு போய் நின்றான். படேசா ஹசரத் சொன்னார்களாம், தூக்கு என்றார்களாம். தூக்கினான். ஒரு உண்மையை தூக்கிய பாரமும் அவனுக்கு தெரியவில்லை, பாரமே இல்லை. எங்கே போயிட்டு அது பனாவுடைய நிலை. அந்த நிலையில் சகலனும் அழிந்து இந்த உடலுடைய தன்மைகள் எல்லாம் அற்று போகும், ரூஹுடைய தன்மை மிகைக்கும். ரூஹு பாரமானதல்ல, இந்த உடல் தான் பாரமானது. ஆகவே ரூஹுடைய தன்மையை விட உடலின் தன்மை, இந்த உடலுடைய சிவத்துக்கள் மிகைத்திருக்கும் போது மேலே போக முடியாது,
பாவம் கூடினால் மேலே எழும்ப முடியாது. இப்படியான நிலை அந்த இரண்டு பேருக்கும், ஹாரூத்துக்கும் மாரூத்துக்கும் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏற்பட்டு போயிட்டு கை சேதப்பட்டார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நபியே, அவ்வாறிடத்தில் இப்படி நாங்கள் உரையாடி இப்படியான நிலைக்கு வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். நாங்கள் மலக்குகளுடைய தன்மைகளை பெற்று வானுலகம் சென்று தூய்மையானவர்களாக வாழ வேண்டும். அவ்வாறிடத்தில் கொஞ்சம் பரிந்துரையுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று ஹாரூத்தும் மாரூத்தும் கேட்டார்கள். அப்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வாறிடத்திலே, இறைவா, இவர்கள் இப்படி பாவம் செய்து விட்டார்கள், நீ அவர்களை மன்னிக்க மாட்டாயா அல்லது தண்டனை கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று கேட்டார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னா, தண்டனை கொடுக்கத்தான் வேணும், குற்றத்துக்குரிய தண்டனை அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், தண்டிக்கத்தான் வேணுமா? எந்த தண்டனை விரும்புகிறீர்கள்? ஆகிரத்தில் தண்டிக்கப்படுவதை விரும்புகிறீர்களா, இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்படுவதை விரும்புகிறீர்களா? இந்த உலகத்தில் தண்டிக்கப்படுவதை விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். காரணம், இந்த உலகத்து தண்டனை கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். உலகம் முடிகிற வரைக்கும் தானே உலக தண்டனை இருக்கும். ஆகிரத்துக்கு முடிவில்லை, கடைசி வரைக்கும் முடிவே கிடையாது ஆகிரத்துக்கு. அது நீண்ட காலம் தண்டனை பெற வேண்டி வரும் என்று நினைத்து இந்த உலக தண்டனையை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்விருவருக்கும் தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை? இன்று வரை தண்டனை. பாபில் என்கின்ற இடத்திலே ஒரு பாழடைந்த கிணறு உண்டு, இப்போதும் உண்டு. அரசாங்கம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. நாங்களும் போய் பார்த்தோம், ஆனால் உள்ளே பார்க்க முடியாது. மிக ஆழமான கிணறு, வளைத்து வேலி போட்டிருக்கின்றார்கள். அந்த கிணற்றின் உள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இருவரையும் தலைகீழாக கட்டி தொங்க விட்டிருக்கிறான். இப்போதும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும், ஹாரூத்தும் மாரூத்தும். இவர்கள் சூனியத்தை படித்துக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இருந்த காலத்திலே. இவர்களிடத்திலே சூனியத்தை படிப்பதற்கென்று ஒருவன் சென்றான். அவன் போன நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் தலகுகளா தொங்க விடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிணற்றின் உள்ளே. சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவன் சொன்னான். அவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். நீ யார் என்று கேட்டார்கள். அன ரஜுலுன் மினன் நாஸ், நான் ஒரு மனிதன் அப்படி என்றார். நீ மின் ஐ உம்மத்தின் அந்த, நீ எந்த உம்மத்தை சேர்ந்தவன்? மின் ஐ உம்மத்தி மண், நீ யாருடைய உம்மத்தில் உள்ளவன் என்று கேட்டார்கள் அந்த ரெண்டு பேரும். மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் நின்றும் உள்ளவன் என்று அவர் சொன்னார். அவ கது புஇஸ முஹம்மதுன், முஹம்மது அனுப்பப்பட்டு விட்டாரா, நபியாக வந்து விட்டாரா என்று கேட்டார்கள் அந்த ரெண்டு பேரும். ஆம், அவர் நபியாக வந்து எவ்வளவு காலமாச்சு. அப்படியா, நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அவர் நபியாக வந்தது என்னுடைய வேதனை முடிவடைய போவது என்பதற்கு அர்த்தம். காரணம் என்ன? உலகம் முடிவதற்கு கடைசி அடையாளம், பயங்கரமான மிக பெரிய கடைசி அடையாளம் பிஅஸத்துர் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் நபியாக வந்ததுதான் உலக முடிவுக்குரிய பெரிய அடையாளங்களில் ஒன்று. ஆகவே இதோடு எங்களுடைய தண்டனையும் நின்றுவிடும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று அவர்கள் இருவரும் சொன்னார்களாம். இவர்கள் இருவரும் செய்த வேலை சிஹர், சூனியம். ஆகவே சூனியம் என்பது உண்மை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று உடல் சோர்வடைந்து போனார்கள். ஒரு வகையான மயக்க நிலை அவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும், மறதி போன்று அவர்களுக்கு ஏற்படும். ஒரு வேலையை செய்வார்கள், செய்துவிட்டு அந்த வேலையை செய்யாதது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். மனைவியர்களுடன் உடலுறவு கொள்வார்கள்,
அதன் பிறகு உடலுறவு கொள்ளவில்லை என்பது போன்ற உணர்வு ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன புதுமை, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று அவர்களுக்கே ஒரு சந்தேகம். நம்மில் சிலர் சொல்கிறார்களே, என்னமோ தெரியல, 2 நாளா உடல் சோர்வாக இருக்கிறது, ஒரு வகையாக இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, ரப்பி அஃப்தானி ஃபீமா இஸ்தஃப்து, நான் அல்லாஹ்விடத்திலே எதில ஃபத்வா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேனோ இன்று அவன் எனக்கு ஃபத்வா தந்து விட்டான். அதாவது எனக்கு இப்படியான ஒரு நிலை, உடல் சோர்வு, ஒரு வகையான மயக்கம், ஒரு வகையான தயக்கம் எனக்கு இருந்து வந்தது. இது என்னவென்று எனக்கே தெரியாமல் இருந்தது. அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன். இன்றிரவு நான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய கனவிலே 2 பேர் வந்தார்கள். ஒருவர் கால் பக்கமாக நின்றார், மற்றவர் தலைப்பக்கமாக நின்றார். நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய கனவு. தலைப்பக்கமாக நின்றவர் கால் பக்கமாக நின்றவரிடம் கேட்கிறார், மா வஜ்உர் ரஜுல், இந்த மனுஷனுக்கு என்ன வருத்தம் இந்த ஆளுக்கு என்று என்னை காட்டி கேட்கிறார். அதற்கு மற்றவர் சொல்கிறார், மத்பூ, சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் இவர் என்று அவர் சொல்கிறார். யார் செய்தார் என்று அவர் கேட்கிறார். மற்றவர் சொல்கிறார், லபீத் இப்னுல் ஆஸம் மினல் யஹூத், யஹூதி லபீத் இப்னுல் ஆஸம் செய்தான் என்று மற்றவர் சொல்கிறார். என்னத்திலே செய்திருக்கிறான் என்று கேட்கிறார். ஃபீ முஷ்தின் வ முஷாத்தத்தின், சீப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவாந்த சீப்பின் 11 பற்கள். ஒரு சீப்பில் எத்தனை பல் இருக்கும், சீப்பை பொறுத்து பல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவாந்த சீப்பில் இருந்து 11 பற்கள், அவர்களுடைய தலையிலிருந்து வாரப்பட்ட முடிகள். இதில் சூனியம் செய்து பேரித்த மரத்தின் ஆண் பாளைக்குள் அவற்றை வைத்து 11 சீப்பு பற்களிலும் 11 ஊசி ஏற்றப்பட்டு இன்ன இடத்தில் பாழடைந்த கிணற்றின் உள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மேல் ஒரு மரம் நட்டப்பட்டிருக்கிறது என்று மற்றவர் விளக்கம் சொன்னார். ஆயிஷாவே, இதுதான் எனக்கு நடந்திருக்கிறது என்று சொன்ன நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு எங்கே போகிறார்கள்? அந்த கிணத்தை நோக்கி போகிறார்கள். அங்கே பாழடைந்த கிணறு ஒன்று இருக்கிறது. கிணற்றினுள்ளே ஒரு சஹாபி இறங்குகிறார். மரம் ஒன்று நிற்கின்றது, மரத்தை பிடுங்கி எடுக்கின்றார். அதற்கு கீழே ஒரு கல், அந்த கல்லையும் வெளிப்படுத்துகிறார். அதற்கு கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி, அவர்கள் பாவித்த சீப்பின் 11 பற்கள் பேரித்த மரத்தின் ஆண் பாளைக்குள் வைத்து சூனியம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூனியம் பயங்கரமான சூனியம். எந்த அளவுக்கென்றால் அந்த கிணற்று நீரை கூட மாற்றிவிட்டது அந்த சூனியம். அவன் கிணற்று நீருக்கு சூனியம் செய்யவில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் செய்தான். இருந்தாலும் அந்த சூனியம் வைக்கப்பட்ட இடத்துக்கே அந்த சூனியத்தினுடைய பவர் தோஷம் அடித்து அந்த தண்ணீர் மறு தோன்றி ஊற வைத்த தண்ணீர் போன்றிருந்தது என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து அந்த சூனியத்தை எடுத்தார்கள். எடுத்து கொண்டு வந்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத்
வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் என்ற இந்த 5 வசனங்களையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் என்ற சூரத்தில் வரக்கூடிய 6 வசனங்களையும் இறக்கினான். மொத்தம் 11 வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே இறக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூனியத்தை எடுத்து ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி ஓதி ஒவ்வொரு ஊஷாக எடுத்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஊஷை எடுத்தார்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஒரு ஊஷை எடுத்தார்கள். மின் ஷர்ரி மா ஹலக் அடுத்த ஊஷை எடுத்தார்கள். இப்படி 11 ஆயத்துக்கள் 2 சூரத்துக்களிலும் இருக்கின்றன. 11 ஆயத்துக்களையும் ஓதி 11 ஊசிகளையும் எடுத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்கிலிருந்து விடுபட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதாம். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சூனியம் பலித்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய மூளையை தாக்கவில்லை. சிலர் சொல்கிறார்கள் வழிகாடர்கள் சூனியத்தினால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூளை தாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் காரணம் காட்டுகிறார்கள். ஒரு வேலையை செய்துவிட்டு செய்யாதது போன்ற உணர்வு, மனைவிமாருடன் உடலுறவு கொண்டு பின் கொள்ளாதது போன்ற உணர்வு, இது மூளையை தாக்கியதினால் ஏற்பட்ட பேச்சு. ஆகவே நபியுடைய மூளையை சூனியம் தாக்கியது என்று சொன்னார்கள். எந்த ஒரு நபியும் பைத்தியக்காரனாக இருந்ததற்கு வரலாறு கிடையாது. எந்த ஒரு நபியும் புத்தி குறைந்தவராக இருந்ததற்கு கூட வரலாறு கிடையாது. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூளையை அந்த சூனியம் எப்படி தாக்கி இருக்க முடியும்? அவர்களின் உடலைத்தான் தாக்கியதே தவிர மூளையை தாக்கவில்லை. அப்படி என்றால் அவங்க இப்படி சொன்ன என்ன? ஒரு வேலையை செய்வார்கள், செய்தது மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு மனைவிமாருடன் உடலுறவு கொள்வார்கள், உடலுறவு கொண்ட மாதிரி இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்களே, அது மூளை கோளாறின் பேச்சா இல்லையா? அதற்கு விளக்கம் என்ன என்று கேட்டதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். காலையில நாங்க படுத்து எழும்பிட்டு அப்ப எழும்பிட்டு ஒரு தடமாட்டம். கக்குசி போறியா, தண்ணியை குடிக்கிறையா, தேயிலையை குடிக்கிறையா, சிகரெட் பத்துறையா, டவல் எடுக்கிறையா, சாரணம் எடுக்கிறையா, படுத்து நித்திரை செய்து எழுந்தவுடன் ஒரு தடமாற்றம் எல்லாருக்கும் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில நேரம் படுத்து எழும்பி சாரணத்தோட போட்டு விட்டு பாத்ரூமுக்கு போய் தருவான், டவலை போட்டு விட்டு போறான் கண்ணத்தில், உள்ளுக்கு போய் பார்ப்பான், சாரன் டவல் எடுக்கணும், திருப்பி வந்து டவல் எடுத்துக்கிட்டு போவான். என்ன செய்கிறது, இந்த வேலையை நாம் செய்கிறது என்ற ஒரு தடமாற்றம் நித்திரையிலிருந்து விழித்தவுடன் ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது போன்ற ஒரு உணர்வு தான் அது. அது பைத்தியமா? நித்திரையிலிருந்து விழித்தவுடன் இப்படி ஒரு தடமாற்றம் ஏற்படுகிறது. இது மூளை கோளாறா? இது பைத்தியமா? இல்லை. அதே போன்ற ஒரு உணர்வுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டதே தவிர பைத்தியம் இல்லை, மூளை குழம்பவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் பலித்தது உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூனியத்தை வெட்டுகிறார்கள். சூனியக்காரனை கொண்டு வந்து எங்கட வீட்டுல சூனியம் இருக்கேன்னா அவன் வெட்டுவோம் அம்பான். எப்படி வெட்டுறான்? இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கிறது சூனியத்தை வெட்டுவதற்கு? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், 2 சூரத்தையும் ஓதுங்கள், சூனியம் வெட்டுப்படும். ஆனா அந்த சூனியத்தை எடுத்துறணும். எங்க புதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து அந்த சூனியத்தை எடுத்து அதை வெட்ட வேண்டும். ரசூலுல்லாஹ் கிணற்றிலிருந்து சூனியத்தை எடுத்துத்தான் வெட்டி இருக்கிறார்கள். என்ன வெட்டினார்கள்? 11 வாள், 11 ஆயத்து. இந்த 11 ஆயத்தும் சூனியத்தை வெட்டுகின்ற 11 வாள் வெட்டி விட்டார்கள். இப்ப என்ன செய்யணும்? சூனியம் செய்யப்பட்டால் அமெரிக்காவுக்கு சென்றாலும் அதற்கு மருந்தில்லை, ரஷ்யாவுக்கு சென்றாலும் அதற்கு மருந்தில்லை,
ஆங்கில மருந்தும் இல்லை, நாட்டு மருந்தும் இல்லை. என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை கொண்டே வைத்தியம் செய்ய வேண்டும். ஊதி பார்க்க வேண்டும், தண்ணீர் ஓதி கொடுக்க வேண்டும், தாயத்து கட்ட வேண்டும் என்றால் தாயத்து கட்ட வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊதி பார்த்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சூனியம் செய்யப்பட்டிருந்த இந்த காலகட்டத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்வடைந்து போய் காணப்பட்ட போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து, யா முஹம்மத் இஸ்தகைத, சோமில்லையோ, வருத்தமா வரிக்கி என்று கேட்டார்கள். நாம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யூரிக் வ மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் வ மின் ஷர்ரி குல்லி ஹாசிதின் ஓதி ஊதி பார்த்தார்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு. ஊதி பார்க்க இயலுமா? இயலாதா? இயலும். இந்த வஹாபிகள் சூனியம் இல்லை என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், சூனியத்தை இப்படியான வேலையை கொண்டு செய்வது ஷிர்க் என்கின்றார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு மந்திரம் சொல்லி இருக்கின்றார்கள், குர்ஆனை ஓதி சூனியத்தை வட்டி இருக்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஊதி பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுருக்கமாக சொல்கிறேன், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களில் 30 பேர் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். ஒரு இடத்தில் தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அங்கே தங்கி இருக்கும் போது அவர்களிடத்திலே சாப்பாடு இல்லாமல் போய்விட்டது. எங்கே சாப்பாடு எடுக்கலாம் என்று தேடி பார்த்தார்கள். பக்கத்திலே காபிரியங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே போய், நாங்கள் அஸ்ஹாபு முஹம்மத் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், ஒரு பிரயாணத்திலே வந்தோம், தங்க வேண்டியதா போய்விட்டது, சாப்பாடு ஒன்றும் இல்லை, ஏதாவது இருந்தால் சாப்பிடுவதற்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் மறுத்து விட்டார்கள். இவர்களை விரட்டினார்கள். சஹாபாக்கள் வந்து விட்டார்கள். வந்து சில வினாடிகளில் அந்த காபிரிகளின் தலைவன் லூதிக சய்யிது லாலிக்கல் கௌமி, அந்த கூட்டத்தாரின் தலைவனுக்கு பாம்பு அல்லது தேள் கடித்து விட்டது. மருந்துகள் செய்து பார்த்தார்கள், சுகம் கிடைக்கவில்லை. ஒருவன் சொன்னான், அஸ்ஹாபு முஹம்மது பொறுப்பான ஆக்கள், முஹம்மதுடைய சஹாபாக்கள் பொறுப்பான ஆக்கள், விஷக்கடிக்கு மந்திரமும் அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆகவே அவர்களிடத்திலே போய் நாம் கேட்போம் என்று ஒருவன் சொன்னான். காபிர்கள் ஒருவன் சரி என்று சொல்லி 4-5 பேரு அந்த கூட்டத்திலிருந்து சஹாபாக்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல் மின்கும் ராக்கின், யாருக்காவது விஷக்கடிக்கு மந்திரம் தெரியுமா என்று கேட்கின்றார்கள். மந்திரம் என்று சொன்னாலே நாங்க பயந்து போறோம். மந்திரம் என்றால் காவிரிகள் வேலை அப்படி என்று அவன்கள் கேட்டானுங்கள். இப்படித்தான், உங்களில் மந்திரிப்பவர்கள் இருக்கின்றார்களா? ஒரு சஹாபி சொன்னார், எனக்கு மந்திரம் தெரியும், நான் மந்திரிப்பேன் என்று சொன்னார். அப்படியா, வாங்க மந்திரிச்சு எங்கட தலைவண்ட விஷயத்தை இறக்கி போடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அதற்கு அந்த சஹாபி சொல்கிறார், ஏற்கனவே உங்களிடத்தில் உணவு கேட்டு வந்த நேரத்தில் தர மறுத்த நீங்கள் இப்போது எங்களிடத்திலே ஒரு உதவி கேட்கிறீர்கள். அப்படியானால் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார்கள். அந்த சஹாபி என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் எனக்கு 30 ஆடுகள், ஒரு ஆட்டுப்பட்டி, அதற்கு விரிவுரை எழுதினவர்கள் எழுதுகிறார்கள், 30 ஆடுகள் கொண்ட ஒரு ஆட்டுப்பட்டி தர வேண்டும் என்று சஹாபி கேட்டார். தாரன் என்று சொல்லி சஹாபியை அழைத்துக் கொண்டு போனார்கள். அங்க போய் பார்த்தா அந்த தலைவன் மயங்கி கிடக்கான், உணர்வே இல்லை. பாம்பு கடிச்சு விஷம் தலைக்கு ஏறி போச்சு. என்ன செய்தார் சஹாபி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதினார். வேறு எந்த மந்திரமும் சொல்லல, வேற எந்த ஆயத்தையும் ஓதல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பாம்பு அல்லது தேள் கடித்திருந்த இடத்தில் துப்பினார். உடனே அந்த
ஏறியிருந்த விஷம் இறங்கி ஆரோக்கியம் பெற்றவனாக எழுந்தான். 30 ஆடுகளையும் கொடுத்தார்கள். சஹாபி சந்தோஷமாக 30 ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோழர்களிடத்திலே வந்தார். வெறுங்கையோடு போன நீங்கள் 30 ஆடுகளோடு வருகிறீர்களே, எங்களுக்கும் இந்த ஆடுகளில் பங்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். நாங்க ஊதி பார்த்து போட்டு வார நீங்க உங்களுக்கு ஆட்டில பங்கு வேணுமா? அது நடக்காது. நாம் இங்கிருந்து பிரயாணத்தை தொடராமல் மதீனாவுக்கு திரும்பி சென்று ரசூலுல்லாஹ் இடத்துல நடந்த விஷயத்தை சொல்வோம், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்வோம் என்று சொன்னார் அந்த சஹாபி. எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து விஷயத்தை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து மந்திரம் சொன்னாரே, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி துப்பினாரே, அந்த சஹாபியை பார்த்து வமா யுத்ரீக அன்னஹா ருக்யா, சூரத்துல் ஃபாத்திஹா மந்திரம் என்று உனக்கு எப்படி தெரியும் என்றுதான் கேட்டாங்க. ஏண்டா இந்த வேலையை பார்த்த, ஷிர்கான வேலையை ஏண்டா ஊதி பார்த்த, இது ஷிர்கா போச்சு, ஹராமா போச்சு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? இல்லை. வமா யுத்ரீக அன்னஹா ருக்யா, அது மந்திரம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், கது அஸபத்தும், சரியாகவே செய்து விட்டீர்கள். நீங்க செய்தது சரி, ஊதி பார்த்தது சரி, துப்பினது சரி, மந்திரித்தது சரி. வவ்ரிபூ லீ சஹ்மன், எனக்கும் ஒரு பங்கு சாருங்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அங்கே பங்கு வைக்கப்பட்டது. இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். சகோதரர்களே, நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். விஷக்கடிக்கு கூட, பேர்பிசாசி இருக்கட்டும், விஷக்கடிக்கு கூட குர்ஆனை கொண்டு மந்திரிக்கலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபுர் ருகா பில் குர்ஆனி வல் முஅவ்விதத்தைன், குர்ஆனை கொண்டும் குல்லாவுது பிரபில் ஃபலக் குல்லாவுது பிரபின் நாஸ் என்ற 2 சூரத்துகளை கொண்டும் மந்திரித்தல் என்றே ஒரு பாடம் போட்டிருக்கிறார்கள். கிராத் என்று போடல, எப்படி பாடம் போட்டிருக்கிறார்கள்? பாபுர் ருகா, மந்திரம் சொல்லுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வமா யுத்ரீக அன்னஹா ருக்யா, அது மந்திரம் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னார்களே, கேட்டார்களே தவிர கிராத் என்ற சொல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கவில்லை. ஆகவே வமா யுத்ரீக அன்னஹா ருக்யா என்றதிலிருந்து திருக்குர்ஆனை ஓதி ஊதி பார்த்தல் ஆகும். ஊதித்தான் பார்க்க நாங்க இப்ப துப்புறமா? துப்புறதே இல்ல, ஊதித்தான் பார்க்கிறோம். அவர் ஊதி பார்த்தது மட்டுமல்ல, துப்பினார். அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த சஹாபி இந்த வேலையை செய்வதற்கு கூலி பேசி இருக்கிறார். 30 ஆடுகள் தருவீர்களா, ஆட்டுப்பட்டி ஒன்று தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதிலிருந்து குர்ஆனை ஓதுவதற்கு, இஸ்ம் கட்டுவதற்கு, ஊறி பார்ப்பதற்கு விலை பேசி செய்யலாம் என்பதற்கும் இந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸில் இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நெருங்குகிறது. இந்த ஹதீஸை மையமாக வைத்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா மந்திரம், குர்ஆனின் ஒவ்வொரு ஆயத்தும் மந்திரம். எந்த நோய்க்கும் பயன்படுத்தலாம். அமெரிக்காவுக்கு சென்றோ ரஷ்யாவுக்கு சென்றோ சுகமாக்க முடியாத நோய்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். சூனியத்துக்கு பயன்படுத்தலாம். சூனியத்தை குர்ஆனை கொண்டு விட்டலாம். இப்படியான விஷயங்களுக்கு தேள்கடி, விஷக்கடி, பாம்புக்கடி, நாய்க்கடி, பூனைக்கடி போன்ற விஷஜந்துக்கள் கடித்ததற்கும் திருக்குர்ஆனை கொண்டு ஊதி பார்க்கலாம். அது மாத்திரமல்ல,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் ஒரு சஹாபி ஸஹல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நல்ல அழகான ஆள். எவன் பார்த்தாலும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அழகு கொடுத்திருந்தான். இவர்கள் ஒரு நாள் குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு சென்ற இன்னொரு சஹாபி அவரை பார்த்து, என்ன உடம்பு இது, என்ன அழகாக இருக்கிறார் என்று சொன்னதுதான் தாமதம். குளித்துக் கொண்டிருந்த ஸஹல் இப்னு ஹனீஃப் என்ற சஹாபி மயங்கி கீழே விழுந்து விட்டார். இவ்வளவுதான் சொன்னாரு. என்ன உடம்பு, என்ன அழகாக இருக்கிறார் என்று சொன்னதுதான் தாமதம். மயங்கி கீழே விழுந்து விட்டார். ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஸஹல் இப்னு ஹனீஃப் குளித்துக் கொண்டிருந்தவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? விஷயம் விளங்கி போச்சு. அவருடைய விஷயத்தில் நீங்கள் யாரை சந்தேகிக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். இன்னாரை சந்தேகிக்கின்றோம் என்று இன்னொரு சஹாபியுடைய பெயரை அவர்கள் சொன்னார்கள். அந்த சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, உங்களில் ஒருவன் தன்னுடைய சகோதரனை கொல்வதேன், உங்களில் ஒருவன் தன்னுடைய சகோதரனை கொல்வதேன் என்று கேட்டுவிட்டு, ஏய் நீ கண் வச்சிட்டு அவர் இல்லை, உன்னுடைய கண் திருஷ்டி அவரை தாக்கி போட்டு, உன்னுடைய கண்ணூறு, அதனால் தான் அவர் விழுந்து விட்டார். ஆகவே நீ ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்? நீ இப்போது குளிக்க வேண்டும். குளித்து அந்த தண்ணீரை என்னிடத்திலே தர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கட்டளையிட்டார்கள். அவர் குளிக்காமல் தன்னுடைய முகம், தன்னுடைய கை, தன்னுடைய காலின் உட்பகுதி, கால் விரல்கள், முழங்கால் இவற்றையெல்லாம் கழுவி அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்திலே கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரை எடுத்து மயக்கமிட்டிருந்த ஸஹல் இப்னு ஹனீஃப் என்ற சஹாபியிலே அடித்தார்கள், தெளித்தார்கள். உடனே மயக்கம் நீங்கி எழுந்து நின்றார் ஸஹல் இப்னு ஹனீஃப் சஹாபி அவர்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? கண்ணூறு உண்மை. கண் திருஷ்டி என்பது, கண்ணூறு என்பது உண்மை. அது மனிதனுக்கு ஏற்படும். அதனால் பல விபரீதங்கள் ஏற்படும். எந்த அளவுக்கு விபரீதம்? அல் ஐனு துத்ஹிலு ரஜுலல் கப்ர, கண் திருஷ்டியால் ஒருவன் மரணிக்கலாம் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய கண் திருஷ்டி ஒரு மனிதனை கபருக்குள் அனுப்பும் என்றார்கள். ஒட்டகையை சட்டியில் ஏற்றும் என்றார்கள். மனிதனை கபருக்குள் அனுப்பும். ஒட்டகையை சட்டியில் ஏற்றும் என்றார்கள். என்ன? மனுஷனுக்கு கண்பட்டு மனுஷன் மௌத்தா போயிட்டுருவான், அவனை கொண்டு போய் கபர்ல போட்டு அடக்கி போடுவார்கள். ஒட்டகைக்கு கண்பட்டால் அது இறந்து போகும், அதை அவிச்சு சாப்பிட்டு போட்டுருவார்கள். ஆகவே சட்டியில் ஏற்றும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணூறு உண்மை. கண் திருஷ்டிக்காக, கண்ணூருக்காக ஊதி பார்க்கலாம், இசும் கட்டலாம், தண்ணீர் ஓதி குடிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே ஒரு அடிமை பெண் இருந்தாள். வஅலா வஜ்ஹிஹா சுஃப்ரா, அவளுடைய முகம் மஞ்சள் நிறத்தில் இருந்தது. இதை கண்ட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவை கூப்பிட்டு, உங்களுடைய இந்த அடிமை பெண்ணுக்கு கண் திருஷ்டி உண்டு, கண்ணூறு உண்டு, கண் திருஷ்டி உண்டு. ஆகவே இவளுக்காக நீங்கள் மந்திரியுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆஸ்பத்திரியை போய் மருந்தெடுங்க என்று சொல்லல. கண்ணூருக்கு எந்த டாக்டர் வைத்தியம் செய்வான்? சூனியத்துக்கு எந்த வைத்தியம் செய்வான்? ஆகவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த கண்ணூருக்காக மந்திரியுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு மந்திரிக்கப்பட்டது. அந்த பெண்ணுடைய முகத்திலே இருந்த மஞ்சள் நீங்கிவிட்டது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சூனியம் உண்மை, பேய்ங்கிறது உண்மை, பிசாசங்கிறது உண்மை, ஜின்னுங்கிறது உண்மை, கண்டிஷ்டி என்பது உண்மை. கண்டிஷ்டியால் ஏற்பட்ட நோயை எந்த ஒரு வைத்தியனாலும் சுகப்படுத்த முடியாது. சூனியத்தால் ஏற்பட்ட தாக்கத்தை எந்த ஒரு வைத்தியனாலும் சுகப்படுத்த முடியாது. பேய் பசாசி ஜின்னில் பயந்ததால் ஏற்பட்ட தாக்கத்தை எந்த ஒரு வைத்தியனாலும் சுகப்படுத்த முடியாது. தெய்வீக மருந்துதான் அதற்கு பிரயோஜனம் செய்யும். ஆகவே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்கள் அனைவரும் மிஸ்ருக்கு போக புறப்பட்ட நேரத்திலே என்ன சொன்னார்கள்? கால யா பனிய லா தத்ஹுலு மின் பாபின் வாஹிதின் வத்ஹுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா. மக்களே, நீங்க மிஸ்ருக்கு போறீங்க, எல்லாரும் நல்ல வடிவான அழகான ஆக்கள். நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றா போனா உங்களுக்கு கண்டிஷ்டி ஏற்பட்டு போய்விடும். ஆகையினால் மிஸ்ருக்கு 4 வழிகள் இருக்கின்றன. 4 வழிகளாலும் நீங்கள் கலைந்து செல்லுங்கள், கண் திருஷ்டி ஏற்படாது. ஒன்றாக சேர்ந்து போகும்போதுதான் கண் திருஷ்டி ஏற்படும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பினார்கள். அதாவது கண் திருஷ்டிக்குரிய வழிகளை தடை செய்து அனுப்பினார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாங்க கூட என்ன செய்யறோம்? சாப்பாடு வச்சிருக்கும் போது அந்நியாக்கள் யாரும் வந்தா அதை மூடி வச்சிடுறோம், மறைச்சிடுறோம். ஏன்? கண் திருஷ்டி பட்டுவிடும் என்பதற்காக. இதற்கு ஆதாரம் உண்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு இப்படி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3வது ஹலீஃபா ஒரு அழகிய சிறுவனை கண்டார்கள். ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் அழகு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களுக்கும் தான் ஒரு சாப்பாடோ அல்லது ஒரு அழகோ, ஒரு பெண்ணுடைய அழகோ அல்லது ஒரு ஆணுடைய அழகோ ஆச்சரியமா இருந்து நாங்க மனசுல என்ன அழகான ஆள், என்ன அழகான சாப்பாடு என்று நினைத்தோம். கண் திருஷ்டி ஏற்படும். அதை தடுப்பதற்கு ஒரு மருந்து ஒன்று இருக்கின்றது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று ஓதிக்கொண்டால் கண் திருஷ்டி ஏற்படாது. நாங்க ஓதிக்கோம். எங்களுக்கு ஒரு சாப்பாடு நல்லா தெரியுது, வாய் ஊறுற அளவுக்கு இருக்கி. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்றால் கண் திருஷ்டி அங்கே போகாது. அதே மாதிரி ஒரு ஆள், ஒரு பெண்ணோ ஆணோ மிக அழகாக இருக்கிறார்கள், எங்களுக்கு பெரிய கவர்ச்சியா இருக்கிறது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்றால் இந்த கண் திருஷ்டியினுடைய தாக்கம் அங்கே ஏற்பட மாட்டாது. அதனால் தான் 3வது ஹலீஃபா சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அழகிய சிறுவனை கண்டார்கள். கண்டு சொன்னார்கள், அவன் சிறுவன் சொந்தக்காரர்கள்ட்ட சொன்னார்கள், தஸ்ஸிமு நூனதஹு, இந்த பொடியனுக்கு பொட்டு வையுங்கள் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இந்த பையனுக்கு பொட்டு வையுங்கள் என்றார்கள். தஸ்ஸிமு நூனதஹு, நூனத் என்றால் திகன், நாடி, இந்த நாடி குழியில் பொட்டு வையுங்கள் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. தஸ்ஸிமு ஐ ஸவ்விது, கருப்பாக்குங்கள். அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளை வெளியே எடுத்துக்கிட்டு போறேன்டா நெத்தில பொட்டு வைப்பார்கள் நம்ம ஊர்ல. ஆனா இந்துக்கள் இடத்துல இப்பயும் இருக்கு அந்த வழக்கம். முஸ்லிம்களிடத்திலே நெற்றியில் பொட்டு வைக்கும் வழக்கம் அந்த காலத்திலே இருந்தது. இப்பயும் வைக்கலாம். ஆனா எங்க வைக்கணும்? நெற்றியில் வைக்கக்கூடாது பொட்டு. நாங்கள் பிள்ளைகளுக்கு கண் திருஷ்டியை பயந்து பொட்டு வைக்க விரும்பினால், ஆண் குழந்தையாயினும் சரி பெண் குழந்தையாயினும் சரி, பொட்டு வைக்க விரும்பினால் நாடி குழியில் பொட்டு வையுங்கள், நெற்றியில் வைக்காதீர்கள்.
லிஅல்லா துஸீபஹுல் ஐன். நாடிக்குழியிலே பொட்டு வைத்தால் எந்த ஒரு அழகான பிள்ளையாக இருந்தாலும் கண் திஷ்டி ஏற்படாது என்று சய்யிதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆகவே சூனியம் உண்மை, அதற்கு குர்ஆனை கொண்டு வைத்தியம் செய்ய வேண்டும். கண் திருஷ்டி உண்மை, அதற்கு குர்ஆனை கொண்டு வைத்தியம் செய்ய வேணும். குர்ஆனை கொண்டு வைத்தியம் செய்வதில் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன, தல்சமாத்து கலைகள். அதே போன்று ஷைத்தான், பேய், பிசாசி, இதனால ஒரு மனுஷன் தாக்கப்பட்டால் எந்த டாக்டர்கிட்டையும் போய் வேலை இல்லை, அதுக்கு குர்ஆனை கொண்டுதான் வைத்தியம் செய்ய வேணும். எனவே குர்ஆன், ஹதீஸ், அவுலியாக்களால் உண்டாக்கப்பட்ட மந்திரங்கள், அவுலியாக்கள் மந்திரம் உண்டாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், ஆபத்துகள் ஏற்படாது, கஷ்டம் ஏற்படாது, பேய் பிசாசு ஏற்படாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இரவையில இப்பதான் பேய் பிசாசு குறைவு, அந்த காலத்தில் பகலையிலேயும் பேய் பிசாசு தெரியும். பேய் பிசாசை கண்டா பாங்கு சொல்லுங்க ஓடிடும் என்று சொல்லுவாங்க. அப்ப பேய் பிசாசை கண்டா துவக்கெடுத்து சுடலாமா? அதுக்கு படுமா? இல்லை. பேய் பிசாசை விரட்டுவதற்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற மருந்து பாங்கு, அதான். அதான் சொன்னால் ஷைத்தான் ஓடுவான். இன்ன ஷைத்தான இதா சமி அல் அதான அதுபர வலஹு துராத். ஷைத்தான், பேய், பிசாசி பாங்கு சத்தத்தை கேட்டால் குஷூட்டு கொண்டு ஓடுகின்றன என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது குர்ஆன் சொல்லி தருகின்ற மருந்து பேய் பிசாசிக்கு. குத்துபுல் அக்தாப் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுக்கு கிடைத்த இல்ஹாமின் மூலம் எத்தனையோ மந்திரங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இவற்றை நீங்கள் சொல்லுங்கள், எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்று. கஃபாக்க ரப்புக கம் யக்ஃபீக வாகிஃபத்தன் கிஃப்காபுஹாக கமீனின் கான முன்கலிகா தகுர்ரு கர்ரங்க கர்ரில் கர்ரி ஃபீ கபதி தஹகீ முஷக்ஷகத்தன் கல்லத் லக்கல் கலிகா கஃபாக மாபி கஃபாக்கல் காஃபு குர்பத்துஹு யா கௌகபன் கானத் தஹகீ கௌகபல் ஃபலகா. என்ன மந்திரம் இது? எந்த ஒரு பிசாசும் அணுகாது, எந்த ஒரு ஷைத்தானும் அணுகாது, எந்த ஒரு ஜின்னும் அணுகாது. ஜின் பிடித்தவனுக்கு இதை ஓடினால் ஊழினால் ஜின் ஓடும், பேய் ஓடும், பிசாசு ஓடும் என்று குத்துபு நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி மந்திரங்கள். ரிஸ்க் விஸ்தீர்ணமாக வேண்டுமா? எந்த டாக்டர் கிட்ட போய் கேட்கிற, ரிஸ்க் விஸ்தீர்ணமாகணும் சார், பொருளாதாரம் கொஞ்சம் பெருகணும் சார், என்ன மருந்து இருக்கின்ற, என்ன மருந்து டிஸ்பிரினே ஆதார், அவரு வேறு எதை தருவார்? அதற்கு குர்ஆனிலே தான் மந்திரம் உண்டு. உங்களுடைய பொருளாதாரம் விருத்தி ஆகணுமா, உங்களுக்கு ரிஸ்க் விசாலமாகணுமா, குர்ஆனிலே மந்திரம் உண்டு. அவுலியாக்கள் சொல்லி தந்த மந்திரம் உண்டு, அதை செய்யுங்கள். வேறு எந்த வைத்தியனாலையும் அதுக்கு மருந்து செய்ய முடியாது. மௌலானா பாப்பா ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில் அவங்களிடத்துல போய் யாராவது, பாப்பா என் பொருளாதாரம் ரொம்ப மந்தமான நிலையிலும் இருக்கி, ரிஸ்க் விஸ்தீர்ணம் ஆகணும், ஏதாவது ஓதலை சொல்லித்தாங்க என்று அவங்க சொல்லிக் கொடுப்பார்கள். அலா வக்லி யா ரப்பாஹு பின்னூரி ஹாஜதி பினூரி இஸ்மஹின் ஜல்யா சரிஅன் கதின் கவத். அலா வக்லி யா ரப்பாஹு பின்னூரி ஹாஜதி பினூரி இஸ்மஹின் ஜல்யா சரிஅன் கதின் கவத். என்ன மந்திரம்? இதை சொல்லி வசுப்ப அலைய ரிஸ்க சப்பத ரஹ்மத்தின் பிஆஜின் அஹூஜின் ஜல்ஜலூத்தின் வஹல்ஹலத். வசுப்ப அலைய ரிஸ்க சப்பத ரஹ்மத்தின் பிஆஜின் அஹூஜின் ஜல்ஜலூத்தின் வஹல்ஹலத். மௌலானா பாப்பா அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எனக்கும் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி குர்ஆனில் நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன, நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்றன. குர்ஆனே முழுக்க நோய் நிவாரணி. எந்த ஒரு வைத்தியனாலும் சுகப்படுத்த முடியாத நோய்களுக்கெல்லாம் திருக்குர்ஆனிலே மருந்திருக்கின்றது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, வஹாபிகள் சொல்வது போல் ஊதி பார்த்தல் ஷிர்க் அல்ல, தாயத்து கட்டுவது ஷிர்க் அல்ல,
தண்ணீர் ஓதி கொடுப்பது சிறுக்கல்ல, கண்ணூருக்காக ஊதி பார்த்தர் சிறுக்கல்ல. இதையெல்லாம் இஸ்லாம் அனுமதித்த விஷயங்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும். நேரம் நின்று விட்டது. இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னும் 2 இரவுகள் பாக்கியாக இருக்கின்றன. நாளை இரவு, மறுநாள் இரவு இங்கே மிக விசேடமாக ஹந்தூரி நடைபெறவிருக்கிறது. இந்த 2 இரவுகளிலும் நீங்கள் கலந்து ஷேக் தாவூத் வலியுல்லா நாயகத்தின் அருளை பெற வேண்டும் என்றும், நாளை இரவு நிகழ்த்தப்படவிருக்கின்ற அவர்களின் அற்புதத்தை பற்றிய, கராமாத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.